ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Aruvi Tech News. இப்போ நம்ம சேனலில் ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 3 ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்யர்மெண்ட்டு. சென்னை லொக்கேஷனுக்கே வந்து 2 ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எப்படி போறது, அந்த மாதிரி ஐடியா இல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி போது யாருக்காவது வந்து கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் இருக்கு. ஸோ இது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு இன்ஸ்டிடியூஷன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் C++, ஜாவா மெயினாக இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பைத்தானுக்கு இது சேஞ்ச் ஓவர் இன்ட்டு பைத்தானுக்கு மாறிட்டாங்க. ஏன்னா இது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னொன்று நிறைய அப்ளிகேஷன்லாம் நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதனால பைத்தான் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வாங்கன்னு கூட சொல்லிடுறாங்க. நம்மளோட இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஜாப் வந்து இருக்கும்போதே லேர்ன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்களோட ஜாப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் கால் பண்ண முடியலைன்னா கூட உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். இங்கே பைத்தானோட பேசிக்ஸு, டீக்கிண்டர் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று அதை பற்றினது நான் இப்போ சொல்கிறேன். டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், மிஷின் லேர்னிங் வித் பைத்தான்லாம் வந்து நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆஃப்லைனில் வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக இப்போ நீங்கள் தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்மளோட இன்ஸ்டிடியூஷனில் படித்த ஆக்சுவலாக லாஸ்ட் பேட்ச் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பேட்சில் ஒரு 2 பேட்சில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாகவே டிசிஎஸ், அட்டாஸு, அப்புறம் கேப்ஜிமனி இந்த கம்பெனிலெலாம் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இன்னொன்று இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் ஃப்ரண்ட் அண்டில் எனக்கு இது தெரியும், இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் இப்போ நிறைய கம்பெனிஸில் எங்கிட்ட ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் இந்த புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டிருக்க ரோல் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஏஎம்டி, ஆக்சுவலாக ஏஎம்டி ப்ராசஸர் இப்போ வந்து எல்லாருமே வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் வந்து ஏஎம்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலது இன்டெல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஎம்டி ப்ராசஸர் டெவலப் பண்ணுற கம்பெனியில் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கானது. அப்புறம் ரெனால்ட் நிசன் எல்லாருக்குமே தெரியும், கார் கம்பெனி. ஸோ அதில் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. டெக்கியான்றது இது ரெனால்ட் நிசன் அண்ட் டெக்கியான் இது 2 கம்பெனியுமே என்ன அப்படின்னா சென்னை லொக்கேஷனில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஏஎம்டி ப்ரோக்ராமிங் சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஹியரிங் சேலஞ்சில் இது வந்து ஆன்லைனில் இப்போ வந்து லைவில் இருக்குது. டெஸ்ட் வந்து February 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு 5 இன்னும் 2 டேஸ் இருக்குது. நீங்கள் ஹேக்கத்தானில் நீங்கள் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஷின் பேப்பர்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து அல்காரிதம் சேலஞ்சு. இப்போ நீங்கள் ரீசெண்டாகவே எல்லாருமே வந்து நான் நிறைய டெஸ்ட் வந்து லைவ்ல டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனியோடது போட்டிருந்தேன். அதுலேயுமே என்னன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 10 கொடுத்துருந்தாங்க. 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கும். சேம் பேட்டர்ன் தான் எங்கேயுமே போட்டிருக்காங்க. February 7 8 PM இந்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். க்ளோசஸ் அட் February 13 11:55 PM க்ளோஸ் ஆகும். 2 hours 30 minutes டெஸ்ட்டு. தயவுசெய்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்க. இதுக்கு டெக் ஸ்டாக்ல இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். C++, ஜாவா, பைத்தான், லினக்ஸ், விண்டோஸ், யூசர் ஸ்பேஸ் லெவல் கோடிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் டேலண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்டன் பண்ணலாம்.
10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். 2 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் ரவுண்டில் இருக்கும். ப்ரோக்ராமிங் ரவுண்டில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் ஓரியன்டாக இருக்கிற கொஸ்டினை நீங்கள் பைத்தான்லேயோ இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியாக இருக்கோ அதில் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? ஆஃப்டர் செலக்ட் கெட்டிங் ஷார்ட் லிஸ்டட் அட் ஹேக்கரட்டில் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனோடனே கேண்டிடேட்ஸ் வில் பி இன்டர்வியூடு பை AMD ஆர்கிடெக்சர்னால 2 to 3 ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். இதில் ஃபாலோடு பை HR ரவுண்டும் ஒன்று இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HR ரவுண்டு இருக்கும். டெக்னிக்கல் 1, டெக்னிக்கல் 2 இருக்கலாம். ஸோ ஏன்னா அதோட சேர்த்து தான் HR ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 to 3 ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இது வந்து இதுதான் இந்த ப்ராசஸர். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுல February 7th வந்து எல்லாரும் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம வந்து 13 வரைக்கும் டைம் இருக்குது, அப்புறமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அட்டன் பண்ணலாம் டெஸ்ட்டு அப்படின்றது. அதே மாதிரி டெஸ்ட்டு எப்படி இருக்குமோ என்னமோ நம்ம அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பார்க்குறீங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதை அட்டன் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபேஸ் பண்ண மேபி பை லக் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் TCS அப்புறம் கேப்ஜிமனி CTS இதெல்லாம் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கியிருந்து போட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஜோஹோவில் கூட ஒரு பையன் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா அடுத்த ரெக்யர்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது என்னன்னா டெக்கியான் சென்னையில் உள்ள கம்பெனி. இதுவுமே அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து போட்டிருக்காங்க. பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் 11 ஃபீல்ட்ஸ் இருக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இல்லை, எனி ஃபீல்டு படித்தவங்களும் நீங்கள் பைத்தான் படிச்சுட்டு போகலாம். ஏன்னா இப்போ நம்மளோட இன்ஸ்டியூஷன் நிறைய பேர் BSc BCom இந்த மாதிரிலாம் முடிச்சவங்களே வந்து பைத்தான் கற்றுக்கிட்டு அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே, பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்கள 6 months ப்ளஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸலண்ட் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெவலப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாவா MongoDB MySQL தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்னென்னா சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா ரெனால்ட் நிசானோடது. ஹியரிங் ஃபார் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. இதில் வந்து ரெனால்ட் நிசானில் ஆக்சுவலாக என்னோட பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங்க்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சேலரி வைஸும் என்னென்னா அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய காசு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சென்னை லொக்கேஷன் தான் அவங்க போட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4.25 to 4.75 lakh per annum இருக்கும். ஜாப் லொக்கேஷன் சென்னை கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். BE BTechல மெக்கானிக்கல் EC EEE மெக்காட்ரானிக்ஸ் முடித்தவங்க, ME MTech முடித்தவங்களும் 70% வந்து இருக்கணும். இயர் ஆஃப் பாசிங் 2022 முடித்தவங்க வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன் இருக்கா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு firstnaukri.comல நீங்கள் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், டேக் கேர். See you on next video.